ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஈஸி வெர்ஷன். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, பெப்பர் பவுடர், ஜீரக பொடி, புளி பேஸ்ட்டு, நீங்கள் புளினா ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெல்லம், உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து எந்த பாட்டில் நீங்கள் வந்து கொதிக்க வைக்க போகிறீங்களோ அதில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இந்த அரைச்ச விழுது, தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்து உப்பு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ அது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். நல்லா தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும்போது க்ரஷ் பண்ணி சதைச்சி வச்சுருக்கிற பூண்டு தாராளமாக போடுங்க. அதே மாதிரி தாராளமாக கொத்தமல்லி கீரை போடுங்க. சைடில் பாருங்கள் நுரைச்சிட்டு வருதா, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே தளத்தலன்னு ரசத்தை மட்டும் கொதிக்க வைக்கவே கூடாது. ஸோ கொத்தமல்லி கீரையை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளான எந்தவித எண்ணெயும் இல்லாத ரசம் வந்து ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.